கோடிக்கணக்கா பிஸியா பிசினஸ் பண்ண ஒரு பிசினஸ் மேன் இன்னைக்கு வேற எங்கேயும் போக முடியாம ஒரே இடத்துல முடங்கி இருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் டாக்டர் அட்வைஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாததுதான். அவருக்கு பிபி இருந்திருக்கு, டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, கண்டிப்பா நீங்க ஒரு மெடிசன்ஸ் பிபிக்கு எடுத்துக்கோங்கன்னு. பட் அந்த பிபி ஃபிளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும், எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ பிபி மாத்திரை எடுத்தாலும் மாத்திரை எடுக்காம இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குன்றதுனால அந்த மாத்திரை எடுக்கிறத விட்டுட்டாரு. ஒரு 10 இயர்ஸ் அவருக்கு பிபி இருக்கு. ஒரு நாள் லஞ்சுக்கு அவர் பைக்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது இடையில மயங்கி விழுந்துட்டு பக்கத்துல இருந்தவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. 108 மூலியமா அவர் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு கான்சியஸ் இல்லாம போனவர் தான் கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் தான் அவர் கான்சியஸே வந்துச்சு. இந்த 20 டேஸ்ல அவருக்கு பிரெயின்ல ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தாங்க, மேஜர் சர்ஜரி. இன்டர்னலா ஒரு ப்ளீடிங் இருந்துச்சு. அந்த ப்ளீடிங் அரெஸ்ட் ஆகாம இருந்ததுனால சர்ஜரி பண்ணி சரி பண்ணாங்க. ஒரு 20 டேஸ் ஐசியூல இருந்தாரு. ஐசியூல இருந்து வார்டுக்கு வார்டுல இருந்து வீட்டுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு. இந்த 3 மந்த்ஸ் ஹாஸ்பிட்டல் டியூரேஷன்ல ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட், ரூம் ரெண்ட், மெடிசன்ஸ், இன்வெஸ்டிகேஷன்ஸ், இந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ஒரு பிசினஸ் மேனா இருந்ததுனால அவர் கையில இருந்து செலவு பண்ணிட்டாரு. அரௌண்ட் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருப்பாங்க. ஸோ சர்ஜரிக்கு அப்புறம் இப்போ அவரால் பிசிக்கலா அவர் ரெகுலர் டியூட்டிஸ் பார்த்துக்க முடியாது. அவரை மட்டும் தான் அவரால் பார்த்துக்க முடியும். 2.5 இயர்ஸ் ஆச்சு. பிசினஸ்க்காக அவர் வேற எங்கேயும் வெளியே போறது இல்லை. பிசினஸ் சம்பந்தமான எந்த கான்வர்சேஷனும் அவங்க வீட்டில் யாரும் வச்சுக்கிறது இல்லை. பிசினஸ் சம்பந்தமான டிரான்சாக்ஷன்லாம் ஃபேமிலி மெம்பர் பார்த்துக்கிறாங்க. அவரை மட்டும் தான் இப்போ அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரால் தன்னை மட்டும் தான் பார்த்துக்க முடியும். காலைல எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, மொட்டை மாடியில் கொஞ்ச நேரம் வெயில இருந்து சின்னதாக வாக் பண்ணுறது, வாரம் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது, மருந்து மாத்திரையை கரெக்டாக சாப்பிட்டு தூங்குறது, இதுக்கு மேலே அவரால் எதையும் யோசிக்கவே முடியாது. ஒரு மேஜர் சர்ஜரி பிரெயினில் பண்ணி அவருக்கு காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அஃபோர்டபுளாக இருந்ததுனால இந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அவங்களால பேர் பண்ண முடிஞ்சது. இது நார்மல் ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலியா, பிலோ ஆவரேஜ் ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சர்ஜரி அஃபோர்ட் பண்ணி அவங்களால காப்பாற்றிருக்கவே முடியாது. மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமாக அவர்கிட்ட பல தடவை பேசியிருக்கோம். அவர் எந்த ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை, இன்சூரன்ஸ் பண்ணால் வியாதி வந்துரும்ன்றதுனால அவர் எந்த இன்சூரன்ஸும் பண்ணாமல் இருந்தார். மேஜர் நியூரோ சர்ஜரி பண்ணதுனால அவருக்கு எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பாலிசி இதுமாரி பண்ணவும் முடியாது, தரவும் மாட்டாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இப்போ தான் ரீசெண்டாக இன்சூர் பண்ணியிருக்கோம். நீங்களும் பிபி இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னீங்கன்னா டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் ரெகுலராக ஃபாலோ பண்ணி மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. ஒருவேளை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம சந்திக்கிற மாதிரி. மெடிக்கல் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணி உங்கள் மருத்துவம் எங்கள் செலவில்.